வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? பயனுள்ள வீடியோக்களை பெற youtube.com/வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். வணக்கம். அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு MBBS BDS படிப்புகளுக்கான இளநிலை பட்டத்திற்கான மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு நீட், நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதை பற்றி அரசியல் வட்டாரங்களை மிக மும்முரமாக பேசிக் கொண்டிருக்கின்றன. அடுத்த வருடம் நீட் இருக்குமா இருக்காதா என்றெல்லாம் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எது எப்படி இருப்பினும் மே மாதம் நீட் தேர்வு நடக்க இருக்கிறது. மருத்துவ கனவு, தாங்கள் மருத்துவராக வேண்டும், மிகப்பெரிய மருத்துவர்களாகி இந்த நாட்டிற்கு மக்களுடைய நலத்திற்கு சேவை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள மாணவர்கள் நீட் தேர்விற்கு மிக மும்முரமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசும் தமிழ் வழி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆங்கில வழி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அதாவது அரசு பள்ளிக்கூடங்களிலே சிறப்பு பயிற்சிகளை நடத்த துவங்கி இருக்கின்றன. இங்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த நீட் பயிற்சியை எப்படி மேற்கொள்ள வேண்டும், நீட் படிப்பு என்ன, பயிற்சி என்ன, இதனுடைய திறனாய்வு தான். பொதுவாக நீட் நுழைவுத் தேர்வு மட்டுமல்ல, எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும், அதாவது அந்த பாடங்கள், மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு என்ன பாடங்கள், நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, எய்ம்ஸாக இருந்தாலும் சரி, ஜிப்மராக இருந்தாலும் சரி, இந்த 3 தேர்வுகள் தான் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்காக இருக்கின்றன. அது ஆங்கில மருத்துவம், அலோபதி மருத்துவ தேர்வுக்காக இருக்கின்றன. இந்த 3 தேர்வுகளுக்கும் படிக்க வேண்டிய பாடங்கள் 11வது 12வது 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். இவற்றினுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இயற்பியல், வேதியியல், உயிரியல், இந்த பாடங்களில் தான் கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. அதாவது இது போன்ற தேர்வுகள் எதை கண்காணிக்கின்றன, எதை சோதிக்கின்றன? அகடமிக் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அகடமிக் எக்ஸாம் என்பது ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை கொடுத்து அந்த பாடத்திட்டத்தை நன்கு படித்திருக்கிறார்களா, நன்கு அறிந்து படித்திருக்கிறார்களா, அவ்வாறு படித்தவற்றை எவ்வாறு திறன்பட எழுதுகிறார்கள் என்று சோதிப்பதற்காக. இது ஓரளவிற்கு எல்லோருக்குமே இயன்ற ஒன்றாகிறது. தேவையான மதிப்பெண் எடுத்து விடுகிறார்கள். காரணம், பாடத்திட்டம் இருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே, பயிற்சி மையங்களிலே அந்த பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. எழுத்து பயிற்சி மேற்கொள்ளுகிறோம், மீண்டும் மீண்டும் படிக்கிறோம், ஏற்கனவே இருந்த வினாத்தாள்களை திருப்பி பார்க்கின்றோம், தேர்வு எழுதி விடுகிறோம். இப்படி ஒரு நிலை. ஆனால் நுழைவுத் தேர்வு என்று வருகின்ற பொழுது என்ன சங்கடம் அங்கே, என்ன சிக்கல் அங்கே என்று யோசிக்க வேண்டும். இதை பற்றி ஏன் இவ்வளவு பெரிய விவாதங்கள் என்று யோசிக்க வேண்டும். இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அகடமிக் எக்ஸாம் படித்தவற்றை எழுதுவது என்றும், அதாவது படித்தது. ஆனால் நுழைவுத் தேர்வு என்பது அந்த பாடங்கள் தெரிகிறதா என்று பார்ப்பது. அதாவது வினாக்களுக்கு விடை தெரிகிறதா என்பதல்ல, பாடங்கள் சார்ந்த அறிவு இருக்கிறதா என்று பார்ப்பதாக அமைக்கிறது. அதனாலே தான் அதில் சில சங்கடங்கள். அப்படி என்றால் பாடங்களை படித்தது சரியில்லையா? அப்படி அர்த்தம் அல்ல, அப்படி பொருள் அல்ல. இந்த தேர்விலே குறிப்பிட்ட பாடங்களை, அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல், இந்த பாடங்களில் ஆழமான அறிவு, அந்த பாடத்திட்டத்தினுடைய, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட், CBSE, ஸ்டேட் போர்டு, IGCSE, ISC எதுவாக இருந்தாலும் இந்த பாடங்களுடைய தலைப்புகள் ஒன்றேதான். இந்த பாடங்கள் தெளிவாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த பாடங்களை அகடமிக் எக்ஸாமை நோக்கி படிக்கின்ற பொழுது அவள் ஆழமாக செல்லவில்லையோ என்பதுதான் இங்கு சிந்தனை. ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை ஆழமாக பாடங்களை தெளிவாக தெரிந்து, அறிந்து, புரிந்து படிக்க வேண்டும் என்பதுதான். அப்பொழுதுதான் அங்கு கேட்கப்படுகின்ற வினாக்கள், அதாவது ரீசனிங் கொஸ்டின், காரண காரியங்களை நோக்கிய வினாக்கள், அதாவது அந்த கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு ஏற்ற விடையை தேர்வு செய்வது. அதே போல ஆப்டிடியூட், நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள், அதே பாடங்கள் தான், ஆனால் நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள். அதே போல் இயற்பியல், வேதியியல் என்று எடுத்துக்கொண்டால் அதில் திறனறி கணக்குகள் மிக மிக இன்றியமையாத ஒன்று. கணக்குகள் இல்லாமல் இயற்பியலின் வேதியியல் வினாக்களை நுழைவுத் தேர்வை பொறுத்தவரை சந்திக்க இயலாது. இப்படி படிக்க வேண்டியிருக்கிறது. பயிற்சி என்று சொல்லி பல வினாக்களை செய்துவிட்டாலே
பல ஆயிரக்கணக்கான வினாக்களை படித்து விட்டாலே இதில் தேர்ச்சி அடைந்து விட முடியும், திறம்பட மதிப்பெண் எடுத்துவிட முடியும் என்பதல்ல. பாடங்களை ஆழமாக படித்து கூடவே பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். பாடங்களை புரிந்து, அது அப்படி என்றால் 11th படிக்கவில்லை என்பது அல்ல, இன்னும் ஆழமாக படித்து, இன்னும் நுணுக்கமாக படித்து, ஒன்றை கூட விடாமல் தெளிவாக படித்து அதை அறிந்து அதற்கான வினாக்களை பயிற்சி செய்து கொள்ளுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது இது போன்ற தேர்வுகள், நீட் தேர்வுகள் மிக எளிதாக அமையும். வாழ்த்துக்கள்.